ஹலோ விவர்ஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது விரு ரிவ்யூ. நான் தான் உங்கள் விரு. நாம் இன்றைக்குள்ள பார்க்க போகிறது 2024 எடுக்கப்பட்ட பகீரா படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்டில் எடுக்கப்பட்ட படம். கன்னட இண்டஸ்ட்ரியிலேருந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதையை நம்ம பிரசாந்த் நீல் தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காப்புல. ஸோ அவரோட திரைக்கதையை நம்ம சூரி அப்படிங்கிற ஒரு டேரக்டர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்கலாம். இப்போ தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த பகீரா படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோ அவருக்கு சின்ன வயசுலேயே சூப்பர் ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற ஆசை. இதுக்காக மாடியிலேருந்து கீழே விழுந்து காலை உடச்சிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருக்காப்புல. ஆனால் அம்மா தான் வந்து சூப்பர் ஹீரோனா யார் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம நாட்டுக்காக போராடுற நம்ம சோல்ஜர்ஸ் ஒரு சூப்பர் ஹீரோ தான். நம்ம ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்ற நினைக்கிற டாக்டர் சூப்பர் ஹீரோஸ் தான். ஏன் உங்கள் அப்பா கூட ஒரு சூப்பர் ஹீரோ தான். காக்கி சட்டை போட்ட ஒரு போலீஸுங்கிற ஒரு சூப்பர் ஹீரோன்னு சொல்ல நம்ம ஹீரோவுக்கு அங்கே போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடுது. இந்த ஆசையோட வளர்கிற நம்ம ஹீரோவும் கஷ்டப்பட்டு எப்படியோ ஏஎஸ்பி போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறாரு. ஸோ சிட்டிக்குள்ளே வந்து மேக்ஸிமம் இருக்கக்கூடிய கிரைம் எல்லாமே தடுத்து நிறுத்துறதுக்கு என்னென்ன வேலை பண்ண முடியுமோ பண்ணுறாரு. ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியல, அதுக்கு நம்மளோட சட்டமே வந்து துணை போகுது அப்படிங்கிறது தெரிய வர்றப்பம் அவர் எடுக்கக்கூடிய உருவம் தான் வந்து இந்த பகீராங்கிற சூப்பர் ஹீரோ. அதை வச்சு எந்த மாதிரியான வில்லன்கள்லாம் ஃபேஸ் பண்ணார், அதில் எந்த மாதிரியான வில்லன்களோட பகைகள்லாம் வாங்கிக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட மொத்த கதையுமே. எனக்கு இந்த படம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு அபோவ் அவரேஜான ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்டில் எடுக்கப்பட்ட படம். அதில் நம்ம இந்தியன் சைடில் இருந்து சூப்பர் ஹீரோ எடுக்கப்பட்ட படங்களில் எனக்கு வந்து இந்த ஹனுமானை தவிர்த்து எந்த படங்களும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. அந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய இந்த படம் பார்க்கும்போது நம்ம சிவகார்த்திகேயன் நடிக்கிற படம் இருக்குது பார்த்தீங்களா, ஹீரோன்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாப்புல. அந்த படத்தையே அப்கிரேட் வெர்ஷனில் கொஞ்சம் கேஜிஎஃப் ஸ்டைலில் கொஞ்சம் ஒரு 25% கேஜிஎஃப் ஸ்டைலில் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஓவரால் டூரேஷன் 2.5 மணி நேரம் வருது. அந்த 2.5 மணி நேரத்தில் அரை மணி நேரம் ரொம்ப ட்ராமாட்டிக்கான ஒரு ஃபீல்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்டில். ஸோ அதாவது இந்தியாவிலேருந்து எடுக்கப்பட்ட படங்கள் இது வரைக்கும் எந்தெந்த கதை இருக்கோ அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீன்ஸ் எடுத்து மெர்ஜ் பண்ண மாதிரி தான் அந்த அரை மணி நேரத்தில் வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அரை மணி நேரம் கொஞ்சம் பெட்டர் ஆகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகினாலும் அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹீரோவோட ஆர்க்கை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்கலாம். சொல்லப்போனால் இவங்க ரீக்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறது கண்டிப்பாக பேட்மேன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை தான் ரீக்ரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த பேட்மேனுக்குள்ள ஆர்க் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னா டே பை டே வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த கேரக்டரை. அதுக்காக இந்த படம் உப்பு சப்பு இல்லாத ஒரு படம் அப்படின்லாம் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். இந்த படத்துலையுமே நிறைய ஹை மூமெண்ட்ஸ் எனக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு. அதில் அந்த தீ குளிக்கிற போர்ஷன்ஸில் நல்லாவே விஷுவல் பார்த்தீங்கன்னா சிஜி நல்லா பண்ணியிருந்தாங்க. தென் சில இடங்களில் வரக்கூடிய வசனங்கள் ரொம்ப அழகாகவே எழுதியிருந்தாங்க. அதில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சில இடங்களில் வரக்கூடிய வசனங்கள் தான் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. தென் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரியான படங்களில் கூஸ்பம் மூமெண்ட்ஸ் தான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா படத்தை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு இம்பாக்டை உண்டாக்கும். அந்த மாதிரியான இம்பாக்டை கொடுக்குற மாதிரியான சீன்ஸை கிரியேட் பண்ணியிருந்தாலும் அதில் வந்து எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எனக்கு ஒர்க் அவுட் ஆனது ஒரே ஒரு சீன் தான். ஸோ நம்ம ஹீரோ வந்து 45% வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் ஷாக்கை வச்சு யூஸ் பண்ணுவாப்பில். அதில் அவரோட உயிர் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இயற்கையை வந்து திருப்பி உயிர் கொடுக்கறதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரி ரிப்போர்ட்டருக்கான ஒரு ரிவெஞ்ச் கொடுக்கக்கூடிய சீனு, அப்புறம் வந்து தடவையாக பகீரா உருவக்கூடிய சீனு, அந்த சீன் எல்லாமே கூஸ் பம்ப்ஸ்க்காக கிரியேட் பண்ண சீன் தான். ஆனால் அந்த இடங்கள்லாம் கூஸ் பம்ப்ஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகல. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா படத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோட பர்ஃபார்மன்ஸ் ஓகேவாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஹீரோயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பெருசாக இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. ஒரு 25% தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய மெயின் வில்லன், நம்ம கேஜிஎஃப் படத்தில் வரக்கூடிய வில்லன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரையுமே ஒரு 25% தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக இந்த படம் பயங்கரமான ஸ்ட்ராங், சினிமோட்டோகிராஃபிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுலேயுமே இந்த படத்தோட 75% ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் போர்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த நைட் போர்ஷனில் சினிமோட்டோகிராஃபிக் நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக இந்த படத்தில் கடலில் வச்சு வரக்கூடிய ஒரு சில போர்ஷன்ஸ் நிறைய வருது. அங்கே மட்டும் சிஜி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபீல் வந்து அந்த ஃப்ரேமில் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் ஒரு 55% வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு நெக்ஸ்ட் பார்ட் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணி எடுத்தால் நல்லாயிருக்கும். தமிழ் டப்பிங்கை பொறுத்தளவுக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு ஒன் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல என்டர்டெய்னிங் இந்த படத்துலேருந்து கிடைக்கும். இந்த பகீரா திரைப்படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் கண்டிப்பாக இருக்க ட்ரை பண்ணி பாருங்கள்.